ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 18 இன்ச் ஆரி ஹைஃபை ஸ்டாண்டு, ரிமூவபிள் அயன் ஸ்டாண்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு வர கொரியர் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி பார்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 18 இன்ச் ரிங்கு. இதை வந்து நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் போல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. இதை நீங்க வந்து ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு போல்ட் இருக்கும். இந்த போல்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த லெக், இந்த மாதிரி லெக் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதாவது 4 லெக் இருக்கும். உங்களுக்கு நிறைய லெக் இல்லை, 4 லெக் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு பெண்டு, இந்த இடத்துல ஒரு எல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல் ஷேப் இருக்கிறத தான் நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி வச்சு முடுக்குவோம். ஸோ இந்த போல்ட்டை கழட்டிட்டு இதுக்குள்ள வச்சு முடுக்குவோம். ஸோ இதுக்காக ஃப்ரேமை ஃபிட் பண்றதுக்காக 2 லெக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 லெக்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்கும், இந்த பக்கம் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து இந்த ரிங், இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டை நம்ம ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம இன்கேஸ் சேரு சோபா அந்த மாதிரி உட்காந்தோம்னா உள்ளுக்குள்ள தள்ளிக்கிட்டு சேரை நம்ம உள்ள நவுத்திக்கிட்டு உட்கார்றதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வசதியா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல எப்படி நம்ம ஃபிட் பண்றது அப்படின்னா, இந்த நாபுக்குள்ள இதுக்குள்ள வந்து இந்த ஹோல் இருக்கும், பெரிய ஹோல் இருக்கும். இதை வந்து இதுக்குள்ள அப்படியே நம்ம விட்டு தான் யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம விடுறது அப்படின்னு சொன்னா, இதை 2 புஷ்ஷையுமே வந்து ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 புஷ்ஷையும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ள போகும். நீங்க வந்து இந்த பார்ட்டையும் இதுக்குள்ள வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இதுவுமே அட்ஜஸ்டபிள், இந்த பார்ட்டையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 புஷ் பார்ட்ல நீங்க எதை வேணாலும் இதுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதுக்குள்ள சொருவிட்டு அதே மாதிரி டைட் பண்ணிருங்க. அதே மாதிரியே அடுத்த பார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா புஷ்ஷை நான் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப ரிலீஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் வந்துடும், திரும்ப வேணா போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து 2 லெக்கையுமே நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ 2 லெக்கையும் ஃபிட் பண்ணிட்டு, இப்போ இந்த நாப் இருக்கு இல்லையா, இன்னொரு லெக் இருக்கு இல்லையா, மீதி 2 லெக், இந்த மாதிரி எல்பெண்டு கொடுத்த லெக் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எய்தர் இப்படி வச்சுக்கலாம், நீங்க இல்லை உள்பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் வேணும்னா இது வந்து உள்பக்கம் வர மாதிரி இப்படி வச்சுக்கலாம் நீங்க, ஓகேங்களா? இல்லையா இப்படி உள்பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். 18 இன்ச் வந்து நீங்க கரெக்டா கவர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நீங்க தான் டிசைட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நான் வந்து இது, அதாவது என்னன்னா, இந்த 2 லெக்குக்கு நடுவுல இது வர மாதிரி வைக்கிறேன். வெளிப்பக்கம் இல்ல, இப்படி வைக்கல, நான் உள்பக்கம் வர மாதிரி வைக்கிறேன். இப்ப நான் இதை வந்து இதுக்குள்ள அப்படியே நம்ம திணிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது 2 ரிலீஸ் பண்ணி விட்டுக்கணும். ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டா நம்ம உள்ள ஹோல்டு பண்ண போறோம். இந்த ஹைட் தான் வந்து நமக்கு சேர் சைஸுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. இங்க நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு மேல எனக்கு கேமரா கவர் ஆகல. ஸோ இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த லெக் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் தான் நமக்கு அட்ஜஸ்டபிள் பார்ட். ஸோ எவ்வளவு தூரம் நமக்கு தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு இதை தூக்கிட்டு, இங்க பாருங்க, நான் அப்படியே வந்து இதை போட்டுடுறேன். ஆப்போசிட்லயும் இந்த இடத்துல டைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே ஆப்போசிட் லெக்கையும், இந்த பக்கம் இருக்க லெக்கையும் அதே மாதிரியே வச்சுக்கிறேன். புஷ்ஷை ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிக்கோங்க, புஷ்ஷை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபிட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு இந்த பக்கம் வருது. எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த நாபு எல்பெண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த பக்கம் வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சுக்கிறேன். இதையே நீங்கள் ரொட்டேட் பண்ணி உள்பக்கம் வர மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட வசதி தான், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் ரிங்கை ஃபிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ சேர் போட்டு உட்காந்துக்கிட்டேன், கரெக்டாக எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ 2 பக்கமும் நான் வந்து ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துடுறேன்.
எடுத்துட்டு கரெக்டா இங்க பாருங்க, இந்த நாபை தான் இதுக்குள்ள நம்ம திணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கரெக்டா அந்த நாபை இங்க திணிச்சிட்டு அந்த பக்கம் வந்து நான் நாபை நான் நல்லா திணிச்சிட்டு இந்த இடத்துல போல்டு ஸ்க்ரூவை போட்டு நான் முடுக்க போறேன். ஸோ நாபை வந்து நான் கரெக்டா போட்டு முடிக்கிட்டேன். இப்போ ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்ம இந்த ரிங்கோட இந்த பார்ட் பாத்தீங்கன்னா இந்த போல்ட் வந்து நம்ம முடுக்கி வச்ச மாதிரியே நான் இப்ப ஃபிட் பண்ணி காட்டுறேன். இன்கேஸ் இதை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் வரைக்கும் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எல் பெண்ட் இருக்கு இல்லையா, இந்த எல் பெண்ட் வந்து அந்த பக்கம் வர மாதிரி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பெண்ட் அந்த பக்கம் மாத்தி ஃபிட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே இல்லை. இப்ப இந்த சைடும் நான் ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ நான் இந்த பக்கமும் போல்ட் போட்டு முடிக்கிட்டேன், இந்த பக்கமும் போல்ட் போட்டு முடிக்கிட்டேன். இப்போ என்னோட ஃப்ரேமை தூக்கி இது மேல வச்சுட்டு, எப்பவும் நீங்க ஃப்ரேம் ஃபிட் பண்ணி வச்சிருவீங்க தனியா, இந்த ரிங்ல ஃப்ரேமை ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து இதுல நம்ம ஜாயிண்ட் போட்டுக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது நான் முடுக்கி இருக்கிறதுனால பெண்ட் இந்த பக்கம் வச்சேன்னா எனக்கு கரெக்டா இருக்கு. இன்கேஸ் நீங்க 18 இன்ச்சுக்கு நீங்க இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கிளாத்தை ஃபிட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பெண்ட் என்ன பண்ணலாம், இந்த எல் பார்ட் வந்து இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த நாபு வந்து இந்த பக்கம் வர மாதிரி திருப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு 18 இன்ச்சுக்கு விசிபிளா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து நான் எனக்கு ரொட்டேஷன்ல தான் இருக்கு, இப்படி மூவ்மெண்ட்ல இருக்கு. இதை நான் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும்னா நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த இடத்த நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சேர்ல உட்காந்துட்டு தான் இந்த பார்ட்டை ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்ல உட்காந்துட்டே தான் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இதை கரெக்டா நீங்க வச்சுட்டு அப்படியே நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் இது மேலதான் நம்ம கிளாத்தை ஃபிட் பண்ணுவோம். இப்போ நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் அப்படியே எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் இங்க பாருங்க, அப்படியே நம்ம அந்த ஃப்ரேமு இந்த ரிங்கை கரெக்டா இது மேல அப்படியே நான் ஃபிட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டாண்டில் உட்காந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஸ்லாண்டிங்கில் நான் சேரில் உட்காந்துட்டு ஸ்லாண்டிங்கில் பண்ணுற மாதிரியும் இருக்குது, ஹரிசாண்டலாக இப்படி வச்சுட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக ஃபிட் பண்ணது. உங்களுக்கு நீங்கள் கிளாத்தை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாபு வந்து இந்த பக்கம் இருக்க மாதிரி ஃபிட் பண்ணீங்கன்னா தான் 18 இன்ச்சுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணணும். தேங்க்யூ.